ஆண்டு சரியா 26,000 சொல் 26,000 போர்டு எழுதுற விளங்கு தானே சரியா மெக்னீசியம் நைட்ரைட்டும் லிதியம் நைட்ரைட்டும் பின்வரும் சமன்பாடுகளுக்கு ஏற்ப நீருடன் தாக்கம் புரிகின்றன. மெக்னீசியம் நைட்ரைட்டும் லிதியம் நைட்ரைட்டும் என பின்வரும் சமன்பாடுகளுக்கு அமைய நீருடன் தாக்கம் புரிகின்றன. அப்ப எங்களுக்கு நடக்குது மெக்னீசியம் நைட்ரேட்டும் தாக்குறாரு யாரும் தாக்குறாரு Mg3N2 Mg3N2வும் யாரும் எங்களுக்கு வந்து லிதியம் நைட்ரைட்டும் யாரோட தாக்குது நீரோட தாக்குது. அப்ப ரெண்டு பேரும் எங்களுக்கு நீரோட தாக்கினா எங்களுக்கு என்ன விளை வரும் MgOH ட்வைஸும் என்ன வரும் அமோனியா வாயுவும் வரும் MgOH ட்வைஸ் அமோனியா வாயுவும் வரும். அது மாதிரி இவர் தாக்கினா லிதியம் ஹைட்ரோக்சைடும் என்ன வரும் அமோனியா வாயுவும் வரும் சரியா. அப்ப இங்க எங்களை சொல்லி கிடக்கு மெக்னீசியம் உலோகத்தின் 3 மூல்களும் அப்ப தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியும் RH2 கொஞ்சம் தேவைப்படுது இதுல 2 அமோனியா வருது இங்க எடுத்தா எங்களுக்கு 3 நீர் இருக்கிற 3 LiOH அங்கே அமோனியா வருது. மெக்னீசியம் உலோகத்தின் 3 மூல்களும் லிதியம் உலோகத்தின் ஒரு அரிய அளவு. மெக்னீசியத்தின் நான் எவ்வளவு எடுத்தினான்டா மெக்னீசியத்தின் ஒரு 3 மூலை எடுத்து மெக்னீசியத்தின் ஒரு 3 மூலையும் லிதியத்தின் எவ்வளவு மூல் எடுத்தினான்னு தெரியாது லிதியத்தின் எவ்வளவு மூல் எடுத்தினான்னு தெரியாது சரி. அரிய அளவும் உள்ள ஒரு கலவை மிகையான எண்டு வாயுவுடன் முற்றாக தாக்கம் செய்யப்படும். ஆற மிகையா எடுத்திருக்கிறேன் நைதசன மிகையா எடுத்திருக்கேன் மிகையா எடுத்து செய்கிறேன் தாக்கமடை செய்கிறேன். அப்ப தாக்கமடை செய்ய எங்களுக்கு என்ன வரும் இங்க Mg3N2 வரும் இங்க லிதியம் N2 தாக்கின வரும் எங்களுக்கு Li3N வரும் லிதியம் N2 தாக்கின வரும் Li3N வரும் சரியா. லிதியம் நைட்ரைட் வருவார் சரியா. தாக்கம் செய்யப்படும் இத்தாக்கத்திலிருந்து கிடைக்கும் விளைபொருட்கலவை மிகையான நீருடன் தாக்கம் செய்யப்பட்ட போது அப்ப ரெண்டு பேரும் என்னோட தாக்கினும் நைசனோட தாக்கும். அப்ப கூட்டம் ஒன்றில் லிதியம் தவிர மற்றொருத்தரும் செய்ய மாட்டேன் நைட்ரஜனோட தாக்கம் ஆகிடும் கூட்டம் 2 எல்லாரும் தாக்கு வேணும் தெரியும். அப்ப வார என்ன விளைவு என்ன எங்களுக்கு சொல்லி கிடக்கு தாக்கத்திலிருந்து கிடைக்கும் விளைபொருட்கலவை மிகையான நீருடன் முற்றாக தாக்கம் புரிய செய்யப்பட்ட போது அமோனியா வாயுவின் 44.2 கிராம் வருது. அப்ப எங்களுக்கு தெரியணும் இங்க தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னா இங்க 3 தேவைப்படும் 3 அப்ப 3 என்ன வரும் 3 எம்ஜியும் 2 தாக்கி Mg3N2 வரும். இங்க லிதியம் எடுத்தோம்னா 3 என்ன லிதியமும் சரியா 3 லிதியமும் N2 தாக்கினா என்ன வரும் எங்களுக்கு 3 போடுங்க இங்க 6 போடுங்க சமப்படுத்தல அப்ப என்ன வரும் எங்களுக்கு 6 லிதியமும் என்ன N2 தாக்கினா எங்களுக்கு என்ன வரும் Li3 2 Li3N உருவாக்கப்படும் சரியா. அப்ப உருவாக்கப்பட்ட அமோனியா வாயுடன் தெரியும் உங்களுக்கு அமோனியா வாயுடைய தெளிவு தெரியும் 44.2 கிராம். அப்ப 44.2 கிராம் அமோனியா வாரா இருந்தா எங்களுக்கு என்ன அர்த்தம் யோசிக்க வேண்டியது வார அமோனியோட மூல காணலாம் நீங்க அமோனியா வாயோட மூல காணலாம் 44.2 கிராம் அமோனியாவோட எடுத்தோம்னா மூலதனிவு என்ன இருக்கும் அமோனியாவோட மூலதனிவு எங்களுக்கு என்ன இருக்கும் 17 இருக்கும் அமோனியாவோட மூலதனிவு 17 என்ன கிராம் மூல் மைனஸ் 1 இருக்கும். ஆகவே அமோனியாவோட மூல நாங்கள் செய்யலாம் காணலாம் அமோனியோட மூலை காணக்கூடியமா இருக்கும் பெரியா அமோனியோட மூலை காணலாம் சரியா. அப்ப அமோனியோட மூலை காணிங்கன்னா 14 தடவை என்ன 14 தடவை 2 34 இருக்கும் அங்கே என்ன 102 வாரர் 102 வாரர் 17 தடவை என்ன 6 எங்களுக்கு என்ன வரும் 17 தடவை 6 வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன வரும் 85 அங்கால 102 வரும் சரியா. அது மாதிரி பார்த்தோம்னா இதுல வரக்கூடிய என்ன இருக்கும் 3.6 மூல் என்ன வரும் இங்க 2.6 மூல் 2.6 மூல் ஏர் வருவார் அமோனியா வாயு வரும் சரியா. 34 அங்கால என்ன வரும் 6 எடுத்தா 2.6 மூல் என்ன வரும் எங்களுக்கு அமோனியா வாயு வரும் 2.6 மூல் அமோனியா வாயு. 3 மூல் ஏர் தாக்கினா மெக்னீசியத்தோட N2 தாக்கி எங்களுக்கு என்ன வரும் 1 மூல் ஏர் வரும் 1 மூல் Mg3N2 வரும் 1 மூல் Mg3N2 வரும். அப்ப 1 மூல் Mg3N2 வாரா இந்த 1 மூலாரோட Mg3N2 இருந்து வரக்கூடிய அமோனியோட மூல் என்ன இருக்கும் எங்களுக்கு 2 மூல் வரும் 2 மூலார் வரும் அமோனியா வரும். ஆகவே மொத்தமா வந்து அமோனியோட மூல் நினைக்கிறதா இருக்கும் எங்களுக்கு 2.6 வந்தது 2.6 வந்தது அதுல 2 மூலார்ல இருந்து வந்தது எங்களுக்கு Mg3N2 இருந்து வந்தது. ஆகவே மிச்சம் தான் இருந்து வந்திருக்கும் எங்களுக்கு லிதியம் நைட்ரேட் இருந்து வந்திருக்கு. அப்ப லிதியம் நைட்ரேட் இருந்து வந்த அமோனியோட மூல் என்ன இருக்கும் 0.6 இருக்கும். அப்ப 0.6ண்டா சரியா தாக்கத்தை நாங்கள் சமப்படுத்தி இருக்கா தாக்கத்தை சமப்படுத்துறது என்ன எங்களுக்கு 3 வாரர் இங்க எடுத்தீங்கன்னா 3 இருக்கிற லிதியம் நைட்ரேட் ஓகே ஒரு நைட்ரஜன் இருக்கு என்ன இங்க வந்து உங்களுக்கு என்ன 6 ஹைட்ரஜன் இருக்கு 6 ஹைட்ரஜன் நீங்க சமப்படுத்தி தந்திருக்கணும். அப்ப எங்களுக்கு என்ன ஒரு நைட்ரஜனோட ஓகே 6 தாக்கம் சமப்படுத்தி தந்திருக்கு 0.6 மூல இருந்தா அமோனியா வாரா இருந்தா இது எவ்வளவு இருந்திருக்கும் எனக்கு 0.6 மூல் இருந்திருக்கு
லிதியம் நைட்ரேட் வந்திருக்கு. அப்ப சைவசம் 6 மூல் லிதியம் நைட்ரேட் வந்திருக்குமெண்டா எங்களுக்கு இருந்த அரை காணணும். இப்ப லிதியத்தின மூல காணணும். அப்ப சைவசம் 6 வார என்ன நடக்கும்? உங்களுக்கு அது இந்த அரைவாசி மூலா இருந்திருக்கும். லிதியம் இருந்திருக்கும். அந்த அரைவாசி மூலா இருந்திருக்கும். லிதியம் நைட்ரேட் சைவசம் 6 பேருன்னா அரைவாசி மூலா இருக்கும். சைவசம் 3 மூலா இருந்திருக்கும். எங்களுக்கு லிதியம் இருந்திருக்கும். சைவசம் 3 மூலா இருந்திருக்கும். லிதியம் இருந்திருக்கும். சரியா? சைவசம் சரி. அதுல 3 மடங்கு. அதுல 3 மடங்கு எடுத்தோம்னா நடக்கும். 2ன்னா 2 காரண்டா 1க்கு 3 மடங்கு. அப்ப 1.8 மூலா இருந்திருக்கும். 1.8 மூலா இருந்திருக்கும். லிதியம் இருந்திருக்கும். 1.8 மூலம் இருந்திருக்கும். அப்ப லிதியத்தின தெளிவு என்னவா இருக்கும்? லிதியம் தெளிவு இதை நாங்க எதிராக பிரிப்போம். எளிதின் சாரண தெளிவு எங்க 7 தெரியும். 7 1.8 அதுல இருந்து கழிஞ்சா எங்களுக்கு எத்தனை பேர் வரும்? எங்களுக்கு இந்த கண்டிங்கன்னா 12.6 வருமே. 12.6 கிராம் வரும். ஆகவே 12.6 கிராம் என்ன வரும்? எனக்கு 6 ரூபாய்க்கப்படும். லிதியம் வந்து கசல கேளுங்க. அப்ப லிதியம் வந்து 12.6 கிராம் இருந்தா தான் உங்களுக்கு என்ன வரும்? அதுல சைவசம் 6 மூல் யார் வரும்? லிதியம் நைட்ரேட் வரும். சைவசம் 6 மூல் வந்தா அதுல என்ன வரும்? எங்களுக்கு அதே அளவு மூல் யார் வந்திருக்கும்? அமோனியா வாயு வந்திருக்கும். அப்ப இங்க உங்களுக்கு தெரிய வேண்டியது அந்த தாக்கங்கள் தெரியணும். அப்ப லிதியம் தாக்கம் மெக்னீசியமோட தாக்கம் நைட்ரஜனோட தாக்கம் விஷயம் தெரியணும். கூட்டம் வந்து என்ன லிதியம் தகுந்த மற்றொரு நைட்ரேட்டும் தாக்காண்ட விஷயம் விளங்கும். சரியா? ஓகே. அடுத்த கேள்விக்கு வருவோம். அதனுடைய பார்த்தா 26வது கேள்விக்கு என்ன விட வரும்? உங்களுக்கு 3வது விட வருமே. அடுத்து 27வது வாங்க. அடுத்து 27வது வாங்க. ஓகே. அது அடுத்து 27வது வாங்க. சரியா? 27வது கேள்வி. அப்ப 27வது கேள்வி அமோனியாவை பின்வரும் சமன்படுத்தாத என்ன ரசாயன சமன்பாட்டினால் காட்டப்பட்டுள்ளவாறு உயர் வெப்பநிலைகளை தொகுக்கலாம். அப்ப அமோனியாவை பின்வரும் சமன்படுத்தாத ரசாயன சமன்பாட்டினால் காட்டியுள்ளவாறு உயர் வெப்பநிலையில் தொகுக்கலாம். அப்ப என்னவாம்? NO. அப்ப நைட்ரஜன் ஆக்சைடோட அதாக்கலாம். H2 கேஸை தாக்கம் என்ன வருது? எனக்கு அமோனியாவும் என்ன வருது? NH3 கேஸும் H2O கேஸும் வருது. சரியா? அமோனியா NO யாரோட தாக்குற H2 தாக்கி அமோனியாவும் என்ன வருது? H2Oவும் உருவாக்கப்படுது. அப்ப இங்க எங்களுக்கு தாக்கம் வந்து செய்யல. தாக்கம் வந்து சமப்படுத்தி தரையில. தாக்கம் சமப்படுத்தியும் செய்யல தரையில. தாக்கம் சமப்படுத்தி தரையில. அப்ப தாக்கம் சமப்படுத்தணும். இப்ப தாக்கத்தை சமப்படுத்த நாங்க என்ன போடலாம்டா வந்து இங்க முதல்ல ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுவோம். ஆக்சிஜன் ஏற்கனவே பேலன்ஸ் ஆகித்தான் இருக்கு. இனி எடுத்தோம்னா ஹைட்ரஜன் எடுத்தோம்னா 5 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க 5 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இதுல எடுத்தீங்கன்னா ஒரு நான் என்ன போட்டா இதுல 2 நைட்ரஜன் என்ன போட்டா எங்களுக்கு என்ன நடக்கும்? 2 என்ன போட்டீங்கன்னா இங்க எத்தனை 2 அமோனியா வரும். 2 அமோனியா வரும். இங்க நீங்க ஆக்சிஜன் எங்களுக்கு என்ன இருக்கு? ஆக்சிஜன் பேலன்ஸ் 2 போட்டீங்கன்னா சரியா? மொத்தமே எங்களுக்கு 6 நாளும் 10 இருக்கு. 10 இருக்கு. 10 ஹைட்ரஜன் வருது. 10 ஹைட்ரஜன் வருது. அப்ப என்ன போட்டா தெரியுங்க? 5 H2 கேஸ் போட்டா சரி. 5 H2 கேஸ் 5 என்ன உங்களுக்கு 10 6 6 நாளும் 10 சரி. 2 ஆக்சிஜன் இருக்கு. 2 ஆக்சிஜன் இருக்கு. ஓகே. சரியா? அப்ப தாக்கம் இங்கே சமப்படுத்தி இருக்கு. சரியா? அடுத்தது சரியா? அப்ப தாக்கம் சமப்படுத்திருக்கா இல்லையானதை பார்க்கணுமே. அப்ப இந்த வந்தது H2O கேஸா இருக்கிற அமோனியாவும் கேஸா இருக்கு. சரியா? அப்ப NO கேஸ் 45 கிராம். NO கேஸ் 45 கிராம். 45 கிராம் இருந்தும் ஐதரசன் 12 கிராம். இவற்றை 12 கிராம் இருந்து 12 கிராம் தொகுக்கப்படுத்தாக்க என்ன கிராமினாலான அமோனியாவின் என்ன உயர்ந்தபட்ச அளவு. அப்ப எவ்வளவு அமோனியாவை எடுக்கலாம்னு கேட்டிருக்கார். அப்ப இருக்கிற எண்ணோடையும் செய்யலாம். நாங்க மூலதனிவு நைட்ரஜன் 14 இவற்றை 16 30 பிரிப்போம். 30 கிராம் மூலமாசால பிரிப்போம். இங்க எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? எங்களுக்கு 2 பிரிப்போம். 2 பிரிப்போம். பிரிச்சா எங்களுக்கு என்ன வரும்? 1.5 மூல் இருக்கும். இங்க எவ்வளவு இருக்கும்? எங்களுக்கு 2 பிரிச்சீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? இதுல ஒரு 6 மூல் இருக்கும். அப்ப 1.5 மூலா இருக்க நைட்ரிக் ஆக்சைடும் 6 மூலா இருக்க ஐதரசன் வாயுவும் இருக்கு. அப்ப தொகுக்கப்பட்ட கிராமினாலான என்ன அமோனியாவின் உயர்ந்தபட்ச அளவு. அப்ப இதுல நீங்க காண வேண்டியது என்னவா இருக்கும்டா? இதுல காண வேண்டியது என்னவா இருக்கும்டா? எங்களுக்கு ஏர் வந்து எல்லைப்படுத்தும் தாக்கின்றதை நாங்க கணிக்குவோம். ஏர் வந்து எல்லைப்படுத்தும் தாக்கின்றதை செய்வோம். நீங்க கணிக்க வேண்டியது ஏர் எல்லைப்படுத்தும் தாக்கின்றதை கணிக்கணும். அப்ப அதுல கணிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு தெரியும் என்னண்டா, உதாரணமா இவற்றை 1 மிசமான குணம் 2க்கு 5 இந்த 2 மூலதாக எழுதுவே எங்களுக்கு 5 மூல் தேவை. 2 மூலதாக 5 மூல் தேவை. அப்ப இவற்றை 1 மூலதாக எவ்வளவு தேவை? எங்களுக்கு 2.5 மூல் தேவைப்படும். 1 மூலதாக எவ்வளவு தேவைப்படும்? 2.5 மூல் தேவைப்படும். எனவே இங்க எவ்வளவு இருக்கு அறிவர்? எனக்கு 1.5 மூல் உண்டா அதோட தாக்குறது அது இல்லை. எங்களுக்கு 2.5 மடங்கு தேவைப்படும். அதுல 2.5 மடங்கு தேவைப்படும். அப்ப 1.5 5 என்ன 2 மடங்கு தேவைப்படும். 7.5 2 எவ்வளவு வரும்? 3.75 மூல். அப்ப இதன்படி பார்த்தா யார் முடியும்? எங்களுக்கு NO கேஸ் செய்யும். இங்க முடியும். NO கேஸ் முடியும். அப்ப NO கேஸ் முடிஞ்சா எங்களுக்கு NO கேஸ் தான் என்ன இருக்கும்? இங்க எல்லைப்படுத்தும் தாக்கியா இருக்கும். அப்ப அவர் தான் விளைவை தீர்மானிக்க போறார். அப்ப 2 மூல் யார் வந்தா
NO கேஸ் வந்து தாக்கினா எங்களுக்கு எவ்வளவு மூல் அமோனியா வரும்? 2 மூல் அமோனியா வரும். 2 மூல் NO கேஸ் தாக்கினா 2 மூல் என்ன வரும்? அமோனியா கேஸ் வரும். அப்ப 2 மூல் NO தாக்கினா 2 மூல் அமோனியா கேஸ் வருமெண்டா, சரியா? இதன்படி பார்த்தா எங்களுக்கு என்ன நடக்கும்? 2 மூல் தாக்கினா 2 மூல் என்ன வரும்? எங்களுக்கு அமோனியா கேஸ் வரும். ஆகவே 1.5 மூல் தாக்கினா எவ்வளவு வரும் அமோனியா? எங்களுக்கு 1.5 மூல் வரும். அப்ப 1.5 மூல் வரும். அப்ப அமோனியோட மூலதனம் என்ன இருக்கும்? அமோனியோட மூலதனம் 17. ஆகவே என்ன? எங்களுக்கு 1.5 மூல் தானே உருவாகிற என்ன? உருவாகும் அமோனியாட என்ன? திணிவு என்னவா இருக்கும்? உருவாகும் அமோனியாட திணிவு என்னவா இருக்கும்? 1.5 தர 17 கிராமா இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா என்ன வரும்? 2 25 என்ன 5 கிராம் வருவேன் எங்களுக்கு அமோனியா உருவாக்கப்படும். உருவாக்கப்படுற அமோனியோட திணிவு என்னவா இருக்கும்? 25 கிராமா இருக்கும். சரியா? அடுத்து 28க்கு வாங்க. அடுத்து 28க்கு வாங்க. அதனுடைய 27வது என்ன விட வரும்? 4வது விட வரும். அடுத்து 28க்கு வாங்க. அப்ப 28வது எங்கள்கிட்ட கேட்டுக்கிறாக்கு, சரியா? 25 பாய்சி வெப்பநிலையில் ஒரு மின்ரசாயன கிளத்தில் நடைபெறும் தாக்கம் என்ன? 2 H2O2 இருந்து 2 H2O O2 வருது. இந்த தாக்கத்தின் ஈட்டிடா செல் தந்திருக்கிறார் எவ்வளவு? எங்களுக்கு +5.55 வோல்டேஜும் யாக இருக்கும். அதே வேளை இச்செயல்முறையின் அரை தாக்கங்கள் கீழே தந்திருக்கு. அப்ப அந்த அரை தாக்கத்துல வந்து ஒன்று தந்திருக்காரு, என்ன தந்திருக்காரு? அப்ப வோல்டேஜ் தந்திருக்காரு, ஈட்டிடா செல் தந்திருக்காரு. ஈட்டிடா செல் தந்திருக்காரு எவ்வளவு? ஈட்டிடா செல் வந்து தந்திருக்கிறார் எவ்வளவு? 0.55 வோல்டேஜ். அப்ப அரைத்தாக்கங்கள் வந்திருக்கு. ஒன்று என்ன? O2 வந்து செய்யறார் இலத்திரன் ஏற்று H2O மாறுற மாதிரியும், ரெண்டாவது O2 என்ன? H+8 மாறுறது, எங்களுக்கு H2O2 ஆக மாறுறது. ரெண்டுலையுமே என்ன தாக்கத்தில் எடுத்தா தாழ்த்தல் அரைத்தாக்கமா தான் எழுதுனாங்க. அப்ப தாக்கங்கள் எழுதிக்க தாழ்த்தல் அரைத்தாக்கம் தான் எழுதுவோம். ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான் எழுதுவோம். அப்ப இதன்படி பாக்கி ரெண்டுமே என்ன தாழ்த்தலா தந்திருக்கிறேன். அப்ப எங்களுக்கு தாக்கம் நடக்குதுன்னா ஒன்றை செய்யணும், எங்களுக்கு ஒட்சியேற்றப்படணும், ஒன்று தாழ்த்தப்படும். அதுக்கு தான் மேல எங்களுக்கு தந்திருக்கிறாரு என்ன? 2 H2O2 இருந்து என்ன நடக்குது? 2 H2O பிளஸ் என்ன? O2 கேஸ் உருவாக்கப்படுதுன்னா எங்களுக்கு என்ன அர்த்தம்? H2O பிரிஞ்சு என்ன உருவாகுது? எங்களுக்கு H2O2 பிரியல H2Oவும் என்ன வருது? O2வும் வருது. அப்ப H2O2 பிரிஞ்சு H2Oவும் O2வும் பாரா இருந்தா இங்க எங்களுக்கு H2O2 செய்யுது O2 ஆக ஒட்சியேற்றப்படுறது. H2O2 இருக்கிற ஆக்சிஜன் செய்யுது O2 ஆக ஒட்சியேற்றப்படுற அதே நேரம் H2O இருக்கிற ஆக்சிஜன் செய்யுது H2O2 இருக்கிற ஆக்சிஜன் H2O ஆக தாழ்த்தப்படுது. சரியா? அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு H2O2 என்னவா மாறுறது? H2O2 என்னவா மாறுறது? எங்களுக்கு O2 ஆ மாறுறது என்ன இருக்கு? அமில ஊடகம் தானே, ஒட்சியேட்டனா இருக்கு. அதே H2O2 என்னவா மாறுறது? எங்களுக்கு H2O மாறுறது என்ன இருக்கு? இது தாழ்த்தலா இருக்கு. தாழ்த்தலா இருக்கு. அப்ப 2 H+ என்ன போட்டீங்கன்னா சரி, 2 இலத்திரம் போட்டா சரி. சரியா? அப்ப இது என்னவா இருக்கும்? ஒட்சியேட்டம். இது என்னவா இருக்கும்? எனக்கு தாழ்த்தலா இருக்கும். இது என்னவா இருக்கும்? ஒட்சியேட்டம். இது தாழ்த்தலா இருக்கும். அப்ப களத்துல என்ன செய்யணும்னாங்க? களத்துல சரியா? அப்ப இதுல இது அனோட்ல நடக்க போது என்ன இருக்கு? கேதோட்ல நடக்க போகுது. அனோட்ல நடக்க போது என்ன இருக்கு? எங்களுக்கு கேதோட்ல நடக்கும். கேதோட்ல நடக்கும். இதன்படி பார்த்தா ஈட்டிடா செல் சமன் என்ன இருக்கும்? ஈட்டிடா கேதோட் மைனஸ் ஈட்டிடா என்ன இருக்கும்? அனோட்டா இருக்கும். எங்களுக்கு ஈட்டிடா செல் தெரியுமா? 0.55 வோல்டேஜ். சரியா? அதே மாதிரி எங்களுக்கு ஈட்டிடா என்ன தெரியும்? அப்ப H2O2 H2O தாழ்த்தப்படனா கேதோட். ஈட்டிடா கேதோட் தெரியுமா எவ்வளவு? 1.23 வோல்டேஜ். கேதோட் எவ்வளவு? 1.23 வோல்டேஜ். ஆகவே இதை காணலாம் நாங்க ஈட்டிடா அனோட்டை காணலாம். சரியா? அப்ப இதுல ஈட்டிடா அனோட்டை கண்டிங்கன்னா எங்களுக்கு என்ன வரும்? ஈட்டிடா அனோட் சமன் இதான் இங்கே கொண்டு அவங்கள கொண்டு கழிச்சனே வரும் 1.23 மைனஸ் 0.55 வோல்டேஜ். சரியா? இது இந்த கழிச்சிங்கன்னா எங்களுக்கு என்ன வரும்? 1.23 0.53 கழிச்சா 0.5 வரும். ஆகவே இந்த 0.68 வோல்டேஜ். சரியா? அப்ப இந்த தாக்கத்தை வச்சுக்கொண்டு நீங்க இதை கண்டுபிடிக்கணும். தாக்கத்தை வச்சுக்கொண்டு யார் ஒட்சியேற்றப்படுறார், யார் தாழ்த்தப்படுறாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப தாக்கத்துல H2O2 நடக்கும். ஆக்சிஜன் ஆக்சிஜன் -1 இங்க -2 ஆக்சிஜன் இங்க இல்ல 0 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப -12 0க்கு போறாருன்னா ஒட்சியேற்றப்படுறார். -12 என்ன போறாரு? -2க்கு போறாருன்னா எங்களுக்கு என்ன செய்யப்படுறார்? -2ல இருந்து -12 இருந்து -2க்கு போறாருன்னா தாழ்த்தப்படுறார். ஓகே. அதன்படி பார்த்தா 28வது கேள்விக்கு என்ன விட வரும்? 28வது கேள்விக்கு என்ன வரும்? எங்களுக்கு 28வது 4வது விட வரும். 28வது 4வது விட வரும். சரியா? அடுத்து 29க்கு வாங்க. 29க்கு வாங்க. 29
29 வாங்க. பின்வரும் தாக்கத்தின் பிரதான விளைபொருள் யாது? பின்வரும் தாக்கத்தின் பிரதான விளைபொருள் யாது? அப்ப எங்களுக்கு தந்திருக்கிறார், ஒரு சேர்க்கை தந்திருக்கிறார். அந்த சேர்வை எடுத்தீங்கன்னா சரியா, அந்த சேர்வை எடுத்தீங்கன்னா சரியா, அதுல ஒரு எசுத்தர் இருக்கு. என்ன ஒரு எசுத்தர் இருக்கு, C2H5. C2H5. இங்க எங்களுக்கு யார் இருக்கார்? பென்சீன் ரிங் இருக்கிறார். அவற்றை மெட்டாத்தானத்துல யார் இருக்கிறார்? CH இருக்கு, CHO இருக்கு, CH டபுள் பாண்ட் CH2 இருக்கு. CH டபுள் பாண்ட் CH வந்து CH டபுள் பாண்ட் CH2 வந்திருக்காரு. CH டபுள் பாண்ட் CH2 வந்திருக்கு. சரியா, CH டபுள் பாண்ட் CH. ஓகே, டபுள் பாண்ட் தான் வந்திருக்கேன். அது கொஞ்சம் தெரியலாம். ஓகே ஓகே பாப்போம். சரியா, அப்ப இது சொல்லிக்கிறாரு ஆரை போட்டு தாழ்த்துறாரு. எங்களுக்கு மிகையான NaBHO போட்டு மெதனால் போட்டு தாழ்த்துறாரு. மிகையான NaBH4 இந்த மெதனால் ஊடகத்தின் மேல தாழ்த்துறாரு. அப்ப தாழ்த்துக்குள்ள எங்களுக்கு தெரியணும், இந்த NaBH4 ஒரு மென் தாழ்த்தியா இருக்கும். அப்ப மென் தாழ்த்தியா இருந்தா இவர் ஆரமல்தம் தாழ்த்துவார். இவர் அல்டிஹைடுகள் கீட்டோன்கள், கார்பனை சேர்வுகளை மட்டும்தான் தாழ்த்து. அப்ப கார்பனை சேர்வுகளை மட்டும் தாழ்த்தினா எங்களுக்கு இதுல கார்பனை சேர்வு என்ன இருக்கும்? இந்த அல்டிஹைட் மட்டும் தான் என்ன இருக்கும்? கார்பனை சேர்வையா இருக்கு. அப்ப இவர் மட்டும் தான் இங்க செய்யும் எங்களுக்கு தாழ்த்தப்படும். அப்ப டபுள் பாண்டோ அது மாதிரி எசுத்தரோ செய்யாது, தாழ்த்தப்பட மாட்டேன். எசுத்தரோ தாழ்த்தப்பட மாட்டேன். அப்ப எங்களுக்கு வரப்போறாரு செய்ய போறார், அது மட்டும் தாழ்த்தப்படும். இது மட்டும் தாழ்த்தப்பட்டா எங்களுக்கு என்ன விளைவு வரும்? இது இந்த வரப்போற விளைவு என்ன இருக்கும்? பென்சீன்ல C டபுள் பாண்டோ OC2H5 CH டபுள் பாண்ட் CH2வும் CHOவும். சரியா, யார் போடல, இது நாங்க NaBHO போடுறோம். NaBHO போட்டு என்ன போடுறோம்? NaBHO போட்டு மெத்தனால் போட்டா வர விளைவு இதாகும். சரியா, இதுக்கு நாங்க என்ன போடலாம்? LiAlHO போட்டு என்ன போடலாம்? H+H2O போடலாம். LiAlHO போட்டு என்ன போடலாம்? H+H2O போடலாம். அப்ப LiAlHO போட்டா எங்களுக்கு என்ன நடக்கும்னா இங்க ஐதரசன் நிறை தாழ்த்து நடக்கும். அப்ப இது வன் தாழ்த்தும் கருவியா இருக்கும். வன் தாழ்த்தும் கருவியா இருந்தா எங்களுக்கு என்ன நடக்கும்னா இங்க இந்த எசுத்தர் பிணைப்பை என்ன செய்யும்? LiAlHO உடைக்கும். அப்ப எசுத்தர் பிணைப்பை உடைச்சா எங்களுக்கு என்ன வரும்டா, எசுத்தர் எங்களுக்கு யார் வந்துருப்பா? C OH. இங்க என்ன நடக்கும்? எனக்கு OH H இருந்திருக்கும். அப்ப ஒரு அல்கஹோலும் யார் இருந்திருப்பார்? இங்க ஒரு கார்பாக்சிலியம் யார் வந்திருக்கும்? இந்த எசுத்தர் வந்திருக்கு. அப்ப திருப்பி என்ன வரும்? எனக்கு கார்பாக்சிலியம் வந்திருக்கு. அப்ப இந்த ஆர் கூச்சியை யார் உடைக்கும்? LiHO உடைக்கும், தாழ்த்து. அப்ப LiHO என்ன செய்வார்? LiHO உலர் ஈதர் போட்டு என்ன போடுவோம்? இது நம்ம ஈதர் போட்டு என்ன போடுவோம்? ஈதர் கூடத்துலயும் போடுவோம், நீர் போடுவோம். நீர் போட எங்களுக்கு என்ன வரும்? கார்பாக்சிலியம் தாழ்த்தப்படும், எங்களுக்கு அல்கஹோலா தாழ்த்தப்படும். அப்ப அதன்படி பார்த்தா நடக்கும், CH2OH வரும். சரியா, இங்க எங்களுக்கு என்ன நடக்கும்? இவரும் தாழ்த்தப்படுவார், இவரும் தாழ்த்தப்படும். இங்கே நடக்கும் CH டபுள் பாண்ட் CH2. சரியா, இது எங்களுக்கு என்ன இருக்கும்? விளைவா இருக்கும். அரை போடைக்கு LiAlHO போட என்ன போடைக்கு H+H2O போடைக்கு வர விளைவா இருக்கும். சரியா, அடுத்து அப்ப அதன்படி பார்த்தா 29வது என்ன விட வரும்? எங்களுக்கு 5வது விட வருமா? இல்ல 29வது 5வது விட வரும். சரியா, அடுத்தது 30வது கேள்வி. 30வது கேள்வி 25 பாய்சி வெப்பநிலை, 25 பாய்சி வெப்பநிலையில் நடைபெறும் தாக்கம் எங்களுக்கு என்ன நடக்குதுண்டா? 30வது கேள்வி 25 பாய்சி வெப்பநிலையில் நடைபெறும் தாக்கம் 3 O2ல இருந்து என்ன வருது? எனக்கு 2 ஓசோன் வருது. 3 O2ல இருந்து என்ன வருது? 2 ஓசோன் வருது. 3 O2ல இருந்து 2 ஓசோன் வருது. 3 O2ல இருந்து 2 ஓசோன் வருது. அந்த தாக்கத்தின் கேசி வந்திருக்கிறார். 3 O2ல இருந்து என்ன வருது? எனக்கு 3 O2ல இருந்து என்ன வருது? எனக்கு 2 ஓசோன் வருது. 2 ஓசோன் வருது. இந்த தாக்கத்துக்கு கேசி வந்திருக்கிறார். அப்ப ரெண்டுமே எங்களுக்கு வாயுக்கள் தான். இந்த கேசி வந்திருக்காரு என்ன இருக்கார்? 2×10⁻56 மூல் -1 என்ன டெசிமீட்டர் கியூப். என் தாக்கியை விட விளைவில் நடக்குது. எனக்கு விளைவில் நடக்கார் எங்களுக்கு அந்த வாயு மூலக்கூறு எண்ணிக்கைன்னு இருக்கு, குறைவா இருக்கு. சரியா, அப்ப இந்த தாக்கத்தை கருத சொல்லி கிடக்கு. O2வின் 0.3 மூலையும், O2வின் 0.3 மூலம் என்ன ஓசோனின் 0.005 மூலம், இவற்றை எவ்வளவாம்? 0.3 மூலம், இவற்றை 0.005 மூலம். சரியா, 5 மூலம் 25 பாய்சியில் இருக்கும் என்ன ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட மூடிய விரைத்த 1 டெசிமீட்டர் கிணம் என்ன கொள்கலத்தில் புகுத்தப்பட்டு
தொகுதி மேற்குறித்த சமநிலை அடைய விடப்பட்டது. பின்வரும் எது 25 பாசியில் இத்தொகுதி சமநிலை அடையும் தன்மை என்ன? மிகவும் சிறந்த விதத்தில் என்ன விவரிக்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு கேசிட பெருமானம் என்ன இருக்கார் 2 தர 10 56 என்றா விளைவிட சரிவு நல்ல கூடவா இருக்கு. 1056 எனக்கு விளைவிட சரிவா இருக்கு, நல்ல கூடவா இருக்கு. 1056 சரியா? விளைவிட சரிவு இருக்கு, நல்ல கூடவா இருக்கு. சரியா? 1056 ஓகே குட். சரி 1056 என்ன 56 மூல் மைனஸ் 1 டெசிமீட்டர் கியூப் என்றா எங்களுக்கு இங்க என்னவா இருக்கும்? விளைவிட சரிவு நல்ல என்னவா இருக்கும்? குறைவா இருக்கும். உதாரணமா எடுத்தா இந்த கேசி எதுக்கு சமனா இருக்கும்? கேசின்றது ஓசோன் கேஸோட சரிவிட என்னவா இருக்கும்? வர்க்கத்தின் கீழ் O2 கேஸோட சரிவிட என்ன இருக்கும்? கனத்துக்கு சமனா இருக்கும். எங்களுக்கு விளைவு யாரை விட கூடவா இருந்தா, தாக்கிய விட கூடவா இருந்தா கேசி பெருமானம் உண்டை விட கூடவா இருக்கு. அப்ப இங்க எங்களுக்கு என்னவா இருக்கு? யார் கூடவா இருக்கு? எங்களுக்கு இங்க தாக்கியிட சரிவு கூடவா இருக்கணும் யாரை விட, விளைவை விட. அதெல்லாம் இந்த பெருமானம் இருக்கு 1056 இருக்கு. சரியா? அப்ப அதன்படி பார்த்தா ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட மூடிய என்ன விரைத்த 1 டெசிமீட்டர் எனும் கொள்கலத்தில் புகுத்தப்பட்டு தொகுதி மேற்குறித்த என்ன சமநிலை அடைய விடப்பட்டது. பின்வரும் எது 25 பாய்ச்சியில் இத்தொகுதி சமநிலை அடைதலை மிகவும் என்ன சிறந்த விதத்தில் விவரிக்கின்றது என்றா ஆரம்பத்தில் அட்பண்ணைகள்ல ஒவ்வொரு தட்டையும் மூல நிக்க தெரியும். 0.005 0.3. அப்ப இதை வச்சுக்கொண்டு ஆரம்பத்தில் இருக்கிற நாங்க யாரை காணலாம்? ஆரம்பத்தில் இருக்கிற இந்த தாக்கத்தின் யாரை காணலாம்? தாக்க ஈவு, அதாவது QC கணிக்கலாம். அப்ப நாங்க QC கணிச்சோம்டா QCன்றது எங்களுக்கு என்னவா இருக்கும்? QCன்றது அந்த டைம் அட் பண்ணின டைம்ல இருக்கிற என்ன ஓசோன் கேஸோட சரிவிட என்ன வர்க்கத்தின் கீழ் O2 கேஸ் என்ன இருக்கும்? சரிவிட கனத்துக்கு சமனா இருக்கும். சமனா இருக்கும். அப்ப இதன்படி பார்த்தா அட் பண்ணின டைம் என்ன இருக்கும்? ஓசோனுக்கு இது நாங்க 5 வரை 10 அமௌண்ட் போடலாம். 3 டெசிமீட்டர் மேலே 1 டெசிமீட்டர் கனம் தானே. இதோட வர்க்கம் கீழே என்ன வரும்? கீழே எடுத்தீங்கன்னா O2 என்ன இருக்கும்? 0.3 3 வரை 10 3 வரை 10 என்ன வரும்? எங்களுக்கு கனமா இருக்கு. சரியா? கனமா இருக்கு. அப்ப இதன்படி பார்த்தா நார்மலா பார்த்தாவே எங்களுக்கு விளங்கும் என்ன இந்த பெருமானம்ன்றது, இந்த QC பெருமானம்ன்றது இதுல கணிச்சிங்கன்னா 25 என்ன வரும்? 25 27 10/3 10/9 அது மாதிரி கீழே எடுத்தா 10/3. அப்ப இதன்படி பார்த்தா அதனால என்ன 10/9 கீழ் 10 என்ன வரும்? 3 வரும் 10/6 வரும். அப்ப 25 என்ன 27 10/6 மூல் மைனஸ் 1 என்ன டெசிமீட்டர் கியூப்ன்றது ஆரம்பத்தில் இருந்த என்ன QC பெருமானம். அப்ப இந்த QC பெருமானம் எடுத்தோம்னா இந்த QCட பெருமானம்ன்றது யாரை விட இந்த KCட பெருமானத்தை விட இருக்கு நல்ல பெரிய பெருமானமா இருக்கு. இது 10/6 10/56. ரெண்டு அர்த்தம் இங்க வந்து தாக்கம் நல்ல அங்க நோக்கி நடந்திருக்கு. ஆரம்பத்தில் எடுத்த QCட பெருமானம் யாரை விட கூடவா இருக்கு? QCட பெருமானம் KCயை விட என்ன இருக்கு? கூடவா இருக்கு. அப்ப QCட பெருமானம் KCயோட கூடவா என்ன செய்யணும்? எங்களுக்கு தாக்கம் எங்கால நடக்கும்? பின்னோக்கி நடக்கும். ஏன்? எங்களுக்கு QC வந்து KCக்கு சமனாக மட்டுமே செய்யும் தாக்கம் நடக்கும். அப்ப தாக்கமே சமன்ல பின்னோக்கி நகர்ந்து யாருக்கு சமனாக மட்டும்? எங்களுக்கு வந்து KCக்கு சமனாக மட்டுமே செய்யும் தாக்கம் நடக்கும். ஆகவே ஓசோன்ல இருந்து O2 வர்ற பக்கமே செய்யும் தாக்கம் கூடுதலா நடக்கும். சரியா? அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு என்ன நடக்கும்? இங்க எங்களுக்கு QCயோட KCயோட பெருசா இருக்குன்றது வரணும். அதன்படி பார்த்தா எங்களுக்கு வரக்கூடிய விடை என்ன இருக்கும்? 3வது 4வது விடைக்கு வரும். இனி எங்களுக்கு என்ன நடக்கும்? சமநிலை நோக்கி நகரும். சமநிலை பின்னோக்கி செய்யணும் நகரணும். பின்னோக்கி நகரணும் செய்யணும். ஓசோன் அளவும் செய்யணும் குறையணும். அப்ப ஓசோன் அளவும் செய்யும் குறைஞ்சேன்னு செய்யும். எங்களுக்கு ஓசோன் அளவு குறைஞ்சேன்னு செய்யும் சமநிலை அடையும். தாக்கம் பின்னோக்கி நகர்ந்து செய்யும் சமநிலை அடையும். சரியா? அதன்படி பார்த்தா எங்களுக்கு 30வது என்ன விட வரும்? 3வது விடை வருமே. 30வது 3வது விடை வருமே.